கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களை கைது பண்ணிட்டீங்களா? இல்லைங்க. கஞ்சா வித்தவங்களை கைது பண்ணிட்டீங்களா? இல்லைங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளை கைது பண்ணிட்டீங்களா? இல்லைங்க. வேற எதுக்குங்க நீங்க கைது பண்ணீங்க? சாட்டை துரைமுருகனை கைது பண்ணிட்டேங்க. ஒரு கட்சியில இருக்காங்க அப்படின்னா ஒரு கட்சியில என்ன தவறு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பேச முடியும். அவரை பத்தி பேசலையா? டேபிளை தட்டி எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பிஜேபி பார்த்து பேச சொல்லுங்க. கதையெல்லாம் இங்க விடாத, நாங்களும் கதை விட்டு தானே இத்தனை வருஷமா ஆட்சியை ஓட்டிட்டு இருக்கீங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்த ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சிருக்காருல, டொப்புன்னு சொல்லுவோம். அதான் காவல்துறை தேர்தல் சமயத்துல வாங்கிட்டாங்க. அதெல்லாம் சீமானாலே ஐயாவுக்கு டென்ஷன் ஆயிடும். பிரதமர் மோடி அவர்கள் இன்னொரு கருணாநிதினு சொல்லுங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மற்றும் மீடியா ஒன் சேனலுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய அம்ஜித் அவர்களும், மேலும் திமுகவை சேர்ந்த காமாட்சி ஐயா வணங்கியிருக்காங்க. இருவருக்கு வணக்கம். வணக்கம். நாம் தமிழர்களுடைய முன்னணி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இன்றைய காலையில் அரெஸ்ட் செஞ்சுருக்காங்க. இது பல எதிர்ப்பு குரல்கள்லாம் வந்திருக்கு. தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் அவர்களை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி இந்த அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் கூட இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்து காலையில் ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்கும்பொழுதும் இதை மேற்கோள் காட்டியிருந்தார். இது காவல்துறை வந்து சாட்டை முருகன்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் வீரத்தை காட்டுறதை விட இந்த மாதிரி எவ்வளவோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது, கூலிப்படையினால் ஏற்படக்கூடிய மரணங்கள், அவங்கள்ட்டலாம் உங்கள் வீரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. சீமான் அவர்களும் இந்த நீங்கள் காலை கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் என்னையை கைது செய்ய முடியுமா துணிவு இருந்தா இந்த அரசுக்கு அப்படின்னு கூட ஆத்திரத்தில் வெளிப்படுத்தினார். பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க இந்த கைது சம்பவத்தை? இல்ல, காலையில இந்த செய்தியை பார்த்ததுக்கு பின்பாக ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். இரும்பு கரம் கொண்டு கைது செய்திருக்கிறோம். கீழே வந்து வேங்கவயல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது பண்ணீங்களா? இல்லைங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களை கைது பண்ணிட்டீங்களா? இல்லைங்க. கஞ்சா வித்தவங்களை கைது பண்ணிட்டீங்களா? இல்லைங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளை கைது பண்ணிட்டீங்களா? இல்லைங்க. வேற எதுக்குங்க நீங்க கைது பண்ணீங்க? சாட்டை துரைமுருகனை கைது பண்ணிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம்ஸ் நம்ம பார்க்குறோம். அப்ப என்னன்னா, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வேங்கவயல் சம்பவம் தொடங்கி கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக இருக்கட்டும், கஞ்சா விற்பனையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பழிக்கு பழி வாங்குதல், கூலிப்படையினுடைய படுகொலைகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பல சிக்கல்கள் தமிழ் சமூகத்தில், இன்னும் குறிப்பா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவே இப்போ ஒரு கட்சியினுடைய தேசிய செயலராக இருக்கட்டும், ஜே பி நட்டா அவர்கள், மற்ற அமித்ஷா அவர்கள் எல்லாருமே சொல்றாங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அம்மையார் மாயாவதி அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நேரில் அஞ்சலி செலுத்த வராங்க. அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது போய் இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளினுடைய தலைவர்கள், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அப்ப தமிழ்நாட்டில் என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லை? நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 6 மாதத்துல மட்டும் 350 கொலைகளுக்கு மேல தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்கு. அப்படின்னா எதை குறிக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உடனே கமிஷனரை மாத்துவது, ஏடிஜிபிகளை மாத்துவது, டிஐஜிகளை மாத்துவது, இதெல்லாம் மாத்திட்டா மட்டும் அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க சரியா வேலை செய்யலையா? அப்ப அவங்களை பணியில நியமிக்கிறது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அவங்களெல்லாம் நீங்க கைது செய்யாம இந்த மாதிரி கஞ்சா விற்பனை பண்றவங்க, கள்ளச்சாராயம் பண்றவங்க, இப்ப பாருங்க விக்கிரவாண்டியில 11 பேர் கஞ்சா இது கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில இருந்து வந்த சாராயம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. பாண்டிச்சேரியில இருந்து வந்த சாராயம் சரி, ஓகே. பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி சாராயம் வருது? இதுக்கு யார் அனுமதிக்கிறது? அப்ப காவல்துறை அங்க சரியாக கண்காணிப்புல ஈடுபடலையா? இப்ப பல கேள்விகள் எழுதுல. அதெல்லாம் விட்டுட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேடையில பேசும்போது ஒரு கட்சியில இருக்காங்க அப்படின்னா ஒரு கட்சியில என்ன தவறு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பேச முடியும். அவரை பத்தி பேசலையா? இப்ப அண்ணன் உதயநிதி அவர்கள் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரை பார்த்தா அப்படி பேசுவாரு, அவங்கள பார்த்தா இப்படி பேசுவாரு, ஆனா அம்மையார் சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டுருவாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் தவறான கருத்து இல்லையா? அப்ப அண்ணன் உதயநிதி அவர்களை கைது பண்ணிடலாமா? இப்ப தொடர்ச்சியாக சாட்டை மீது நீங்கள் வந்து வைக்கக்கூடியதுனால வன்மம். அப்ப என்னன்னா, சாட்டை பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் உங்களை குத்துது. இதுதான் காரணம். அப்ப திமுக மேல தவறு இல்லைன்னா ஏன் அவனுக்கு கோவம் வரணும்? இந்த இங்க இப்படி டேபிள தட்டி பேசுறாருல்ல, இதே போங்க டேபிள தட்டி எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பிஜேபி பார்த்து பேச சொல்லுங்க. இல்ல அவங்க டிஷர்ட்ல எல்லாம் பொறிச்சு போடுறாங்க. டிஷர்ட்ல தமிழ்நாட்டுல போட்டு சுத்துவாங்க. அங்க ஐயா மோடி அவர்களை சந்திக்க போகும்போது வணக்கம் போட்டு, ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, அபிஷியல் மீட்டிங்கா இருக்கும். இருக்கட்டும். இங்க நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுக்கு வராருல்ல, அப்போது பேசுங்க. ஐயா நாங்க நீட்டுக்காக இத்தனை கையெழுத்து வாங்கியிருக்கோம், இந்த பாருங்க இந்த கையெழுத்தெல்லாம் நீங்களே வச்சுங்க, கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேறுவியா சிந்தி நாங்கள் கையெழுத்து வாங்கி மக்களை ஏமாத்தி இவ்வளவு கையெழுத்து வாங்கியிருக்கோம். இந்த கையெழுத்தெல்லாம் போயிட்டு காவாலா பாட்டு போட்டுக்கிட்டு சேலத்துல நடக்கிற மாநாட்டுல நாங்க கீழே போட்டு மீச்சிட்டோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இப்ப தமிழ்நாட்டுல ஒரு மறைந்த ஒரு முதிர்ந்த தலைவர், ஒரு மூத்த தலைவர், அவரு ஒரு என்னதான் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவரு ஒரு 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்கிறாரு. அவரு மீதி ஒரு வரம்பு மீறிய ஒரு பேச்சுக்களை வந்து வெளிப்படுத்திட்டாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் முன்னாள் தலைவர் தான்.
ஐயா எம்ஜிஆர் அவர்களும் முன்னாள் தலைவர் தான். இவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்யலையா? இல்ல ஐயா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன பேசினாரு? கருவாடு விற்கிறவருடைய மகள் தானே பேசினாரு. அவங்க ஒன்றும் உங்களை மாரி ஒன்றும் 2Gல ஊழல் பண்ணலையே. மற்ற பெரிய மணல் கடத்துதல், மலைகளை வெட்டுவது, அந்த டெண்டர் இந்த டெண்டர்ல ஐயா காமராஜர் அவர்கள் ஊழல் பண்ணலையே. உழைத்து சம்பாதிக்கக்கூடியவங்க ஏன் ஒரு மீனவர் சமுதாயம்னா இழிவா பேசுவார் ஐயா கருணாநிதி அவர்கள். இதெல்லாம் ஐயா கருணாநிதி அவர்களும் கடந்த காலங்களில் பேசியிருக்காருல்ல. இல்ல இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா, இப்போ இவர் ஒரு வரம்பு மீறிய பேச்சுக்களை வெளிப்படுத்திட்டாரு. இப்ப நீங்க பல விஷயங்கள் திமுக பேச்சுக்களை தான் வெளிப்படுத்துறாரு. வரம்பு மீறி தமிழ்நாட்டுக்குள்ள படுகொலைகள் செய்யப்படுகிறது, வரம்பு மீறி தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா விற்பனை ஆகுது, வரம்பு மீறி தமிழ்நாட்டுக்குள்ள கள்ளச்சாராயம் ஏற்படுது, கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இந்த குற்றவாளிகள்லாம் ஏன் கைது பண்ணல? சாட்டையை மட்டும் கைது பண்றீங்க. நான் சாட்டை கைது பண்ணது நான் நியாயம்னு பேசல. நீங்க சாட்டையை கைது பண்ணீங்க, சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க. அதே போல கள்ளச்சாராயம் கச்சாரம்லாம் கைது பண்ணுங்க, கஞ்சா விற்பனை பண்றவங்களை கைது பண்ணுங்க. படுகொலை செய்ய எத்தனை படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குது, எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 60 ஆண்டுகளாக நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம், சாதியே எங்களுக்கு இல்ல, மதமே எங்களுக்கு இல்ல, நாங்கெல்லாம் திராவிடர்னு சொல்றாங்கல்ல. இன்னமும் இங்க சாதி இருக்கா இல்லையா? இன்னமும் இங்க மதத்தின் பேரால படுகொலைகள் நிறுத்தப்படுகிறதா இல்லையா? இன்னமும் ஆணவ படுகொலைகள் நடக்குதா இல்லையா தமிழ்நாட்டுல? இதெல்லாம் யார் தட்டி கேட்பது? இப்ப ஒண்ணு இல்ல, சீமான் மேல ஒரு அவதூறு வச்சிருக்காங்க. சீமான் என்ன அதை பேசுறாரு, இதை பேசுறாரு, அப்படி பேசுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? சீமான் ஆமங்கரி சாப்பிட்டாரு, சீமான் AK-74 சுட்டாரு, சீமான் பொய் சொல்றாரு, சீமான் பணம் வாங்குறாரு சொல்றீங்க. என்னைக்காவது ஒரு நாள் சீமான் எதுக்கக்கூடியவர்கள் என்னங்க? சீமான் மலையெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு பேசுறாரு. மலையெல்லாம் வெட்டினாதான் அவங்க ஏதாவது சம்பாதிப்பாங்க, எங்களை மாரி ஆட்களுக்கு எல்லாம் பணம் ஏதாவது வரும். ஆத்து மணல அள்ளக்கூடாதுங்கிறாரு. ஆத்து மணல் அவங்க அள்ளினாதான் எங்களுக்கு ஏதாவது பணம் வரும், நாங்க ஏதாவது உட்காந்து மீடியாவில் பேச முடியும். ஒண்ணும் இல்லைங்க, சீமான் மலைகளை வெட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. அவர் எப்படிங்க மலைகளை வெட்டக்கூடாதுன்னு சொல்லலாம்? சீமான் ஆத்து மணலை கடத்தக்கூடாதுன்னு சொல்றாருங்க, அது எப்படிங்க சொல்லுவாரு? அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. சீமான் தமிழ் மொழியை வளர்க்கணும்னு சொல்றாருங்க, அது ரொம்ப தவறுங்க. சீமான் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளுன்னு சொல்றாருங்க, அது ரொம்ப தவறுதான். சொல்லி உட்காந்து பேசுங்க. அதை பேச மாட்டேங்கிறீங்க. உடனே வந்துடுறது சீமான் அவர்கள் AK-74 சுட்டாராம், ஆமகரி சாப்பிட்டாராம். இதெல்லாம் ஒரு அரசியல் விமர்சனமா? அது அதாவது முனைவர் காமாட்சி ஐயா, இப்போ அம்ஜத் அவர்களுடைய முழு சாராம்சமே நான் எப்படி உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னா, இந்த நடவடிக்கை பாரபட்சமா இருக்கு, சட்ட ரீதியான ஒரு மீதான நடவடிக்கை வழக்கு நீங்க போடுறீங்கன்னா தாராளமா போடுங்க, ஆனா அந்த சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமாக இருக்கிறதா அப்படின்றத அவருடைய சாராம்சமா நான் உள்வாங்க. எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன பேசினாரு, என்னத்தை படப்படன்னு பொரியிறாரு. என்னமோ அவருக்கு தான் என்னமோ அந்த எண்ணெயில இதை போட்ட மாதிரி அவரு கலைஞர் மாதிரி அடக்குமொழியில டேபிள தட்டுறீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், சாட்டை துரைமுருகன் பேசுனது முழுமையா நீங்க கேட்டீங்களா? அந்த பரப்புரையில அவர் பேசுனது அந்த பாட்டை வேணா இன்னொரு வாட்டி போட்டுருவா. கள்ளக்குடி அது போடுவா, நல்லா இருக்கும், நல்லா பாடியிருப்பாங்க. பாருங்க, இன்னொரு வாட்டி கேக்குறீங்களா? ஏன்னா 1,00,000 பேர் பார்த்த காணொலிய இன்னைக்கு பல கோடி பேர் பார்க்க வச்சது காரணம் யாருன்னா இந்த திமுக அரசு தான். அவர் கைது பண்ணாம இருந்தா கூட அந்த காணொலியை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப என்னன்னா சாட்டை கைது பண்ணிட்டாங்க. ஏன் கைது பண்ணாங்க? இந்த மாதிரி கள்ளக்குடி கொண்ட கருணாநிதினு ஒரு பாட்டு ஒண்ணு பாடிட்டா இருப்பா அவருடைய பாணியில அப்படின்னு நீங்க பல கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நானே 2 தினங்களுக்கு முன்னதாக பார்த்தேன், யாருக்குமே ஷேர் பண்ணல. பிறகு அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்லாம் கேட்கறாங்க, எதனாலப்பா கைது பண்ணாங்க, அந்த வீடியோ அனுப்புங்கப்பான்னு என்கிட்ட கேட்கறாங்க 4 பேர். அந்த அளவுக்கு நீங்க பப்ளிசிட்டி ஆக்கி விட்டீங்க. பரவாயில்ல, இல்ல கலைஞர் மீது அது ஒரு களங்கம் தானே. அந்த பாடல் களங்கம் தாங்கிறது நெறியாளராக உனக்கு தெரியுது. இங்க வந்திருக்க அவரு என்ன சொல்றாரு, உரிய நடவடிக்கை எடுங்கன்றாரு. அதுல பாரபட்சம் இல்ல. நான் தவறு சொல்லல. அவர் பேசினாருன்னா அந்த நடவடிக்கை எடுங்க. ஏன் கள்ளச்சாராயம் காட்சியவர்களை நீங்க கைது பண்ணல? யார் சொன்னா? ஏன் கஞ்சா கள்ளச்சாராயம் விற்கதா இல்லையா? மரக்காணம் தொடங்குச்சுல, கள்ளக்குறிச்சியில இத்தனை உயிர்கள் பலியானது இல்ல. ஏன் மீண்டும் விக்கிரவாண்டியில எப்படி கள்ளச்சாராயம் வந்தது? விக்கிரவாண்டியில கள்ளச்சாராயம் எப்படி வந்துச்சு? அவன் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்ல, நான் ஆந்திரால இருந்து ஆந்திரா இல்லைங்கய்யா, பாண்டிச்சேரியில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய சாராயம் எப்படி தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வருது? அப்ப தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுதுங்க? எல்லையில ரோட்ல கொண்டு வருவேன், திருட்டு பையன் அவன் என்கிட்ட காட்டு வலி மாட்டு வலி என்னத்தையும் கொண்டு வந்து பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாங்க. இங்க பாரு, கள்ளச்சாராயம் ஒரு சின்ன கார்ல கூட நான் 2 தடவை கார்ல போயிட்டு வந்தேன். என் காரையே நிப்பாட்டி எல்லாத்தையும் உங்க காரை நிப்பாட்டி இருப்பாங்க, திமுக காரங்கிறதுனால நிப்பாட்டி இருப்பாங்க. அதுல நான் கேக்குறது என்ன, கார்ல கொடி இல்லாம போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நிப்பாட்டி இருப்பாங்க. கொடி இருந்தாலுமே நிப்பாட்டி தான் பாப்பாங்க. சும்மா அந்த கல்லங்கையா மரக்காணத்துல கள்ளக்குறிச்சினால இத்தனை உயிர்கள் பலியா இருக்கு. அதற்கு பின்பாக கள்ளக்குறிச்சியில இத்தனை உயிர்கள் பலியா இருக்கு. தமிழ்நாட்டுல ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்து மிகப்பெரிய காவல்துறைனா தமிழக காவல்துறை சொல்றோம். தமிழக காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டுல வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் ஏன் காவல்துறையிட்ட சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரு தீவிர சோதனையில் ஈடுபடுங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சல் குடிங்கன்னு ஏன் சொல்லல? குடிச்சாச்சு. இப்ப கள்ளச்சாராயம் எங்கேயும் கிடையாது, கள்ளச்சாராயம் கிடையாது. நீங்க இப்ப சொல்றீங்களா இந்த 11 பேர் குடிச்சான்னு, அவன் பாண்டிச்சேரியில இருந்து கடத்து கொண்டுட்டு வந்திருக்கான், புரியுதா?
அதையும் பார்த்தா இப்ப விட மாட்டோம். ஐயா நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி பாக்கியராஜன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு ட்விட்டர்ல. என்னன்னா, இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து 11 பேர் மருத்துவமனையில் அனுமதினோம்னா நாங்க போய் பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விக்கிரவாண்டி தொகுதியில திமுக பிரச்சாரத்துல ஈடுபடும் போது திமுக கூட்டத்துல போகும்போது திமுக காரங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு பாதிக்கப்பட்டவர். இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க தான் பாண்டிச்சேரியில இதுதான் இது பயங்கரமான புனையப்பட்ட செய்தி. ஏன்னா நாங்க கொடுத்தோம் அப்படிங்கறது இவர் சொல்றாரு. இத சொல்றது ஒரு நடுநிலையான ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல. சீமான் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப இதுல இருந்து தெரியல ஐயா உள்குத்து வேலைன்னு. ஐயா அவர் சீமான் கட்சியை சேர்ந்தவர் இல்லைங்கய்யா. அப்புறம் அவரு அந்த கள்ளச்சாராயம் குடித்து விட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட ஒரு நபர். அவர் யார்கிட்ட சொன்னாருன்னு சொல்றாரு. சொன்ன பார்க்க போனவர்கிட்ட சொல்றாரு, யாரு தெரியுமா இவர் நாம் தமிழர் கட்சி, இவர் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு. இந்த கதையெல்லாம் இங்க விடாத. நாங்களும் கதை விட்டு தானே இத்தனை வருஷமா ஆட்சியை ஓட்டிட்டு இருக்கீங்க. ஆகையினால இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத செய்தி. இந்த 11 பேர் இருக்கிறானா இல்லையாங்கிறத இன்னும் வெளியில வரல. செய்தி வரட்டும். அவன் எவன் கொடுத்தான்னா அவனையும் செய்வான். இங்க பாருங்க, கள்ளநாட்டோட சட்ட ஒழுங்கு ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பள்ளி இழிக்குது. இங்க பாருங்க, ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை செஞ்சிருக்காங்க. அந்த குற்றவாளிகளை கைது பண்ண முடியல. அவன் என்ன பெரிய நம்ம புத்தர் அவர் கொண்டு விட்டாங்க. அப்ப திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் புத்தரா? நான் சொல்றது வாங்கிக்கோ. அது மோட்டிவேஷன்ல பண்ண கொலை. அது மோட்டிவேஷன் இல்லன்னு சொல்றாங்களா? இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இங்க பாரு, அவர் இப்ப துண்டு போடுறாரு அந்த பொறுப்புக்கு. அவர் அப்படித்தான் பேசுவாரு. நீங்க யாருக்கு துண்டு போறீங்கன்னு இப்படி பேசுறீங்க? நாங்க யாருக்கும் துண்டு போடல, எங்களுக்கு தேவையில்லை. ஐயா ஒரு கட்சியோட மாநில தலைவருங்க ஐயா, அவருக்கே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னா என்னை போன்றவர்களுக்கும் நெறியாளர்கள் போன்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சாலைகள்ல போகும்போது என்ன பாதுகாப்பு இருக்கணும்? அவர் தான் 2 லட்சம் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சிருக்காருல, டொப்புன்னு சொல்லுவோம். அதான் காவல்துறை தேர்தல் சமயத்துல வாங்கிட்டாங்க. அதெல்லாம் கொடுத்தாச்சு. குடுக்கலையா? அவங்களே ரொம்ப சொல்லிட்டாங்களே குடுக்கலன்னு. 2 முறை கேட்டுமே காவல்துறை குடுக்கலையே. இப்ப அதுதானே பஞ்சாயத்து. சீமான் அதுதானே மேற்கோள் காட்டுறாரு. குடுக்கலையா? ஆமா. மீண்டும் செய்திகளை கொஞ்சம் நல்லா பாருங்க ஐயா. அவர் ஒப்படைத்த அந்த துப்பாக்கிய மீண்டும் கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா கூட, அவர் கையில வச்சிருந்தா கூட அது பார்த்து பயந்தே ஓடி இருப்பாங்க அந்த வெட்ட எதிரிகள் அப்படின்னு சொல்லி சீமானே அழகா தெளிவா சீமானாலே ஐயாவுக்கு டென்ஷன் ஆயிடும். சீமான் கேக்குறீங்க பாரு. நான் சொல்றத கேளு. சரி, கோபப்படாதீங்க. எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எழுதி கொடுத்து அவர் வாங்கிட்டாரு. எம்பி எலெக்ஷன் முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், ரிசல்ட் வர்றவரையும் கொடுக்கல, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவரு துப்பாக்கிய ரிட்டர்ன் வாங்கிட்டாரு. இது நம்பகமான தகவல் இல்ல. காவல்துறையில இருந்து அந்த ஏரியாவுடைய எஸ்பி ஆபீஸ்ல இருந்து வந்த ரிப்போர்ட். சரியா? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? நானே நேரடியா இதுல போயிருந்தேன். அவருடைய டெத்துக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க சொன்னதுதான் இந்த விஷயம். அவன் வாங்கிட்டாரு துப்பாக்கிய. எலெக்ஷன் ரிசல்ட் 2வது நாள் இல்லைங்க. இப்ப நீங்க நேரடியா போன அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செஞ்ச பின்பாக அவருடைய உடலுக்கு ஏன் நேரடியாக சென்ற முதல்வர் அவர்களால் அமைச்சர் பெருமக்கள் ஏன் அஞ்சலி செலுத்தல? யார் சொன்னா போல? என்ன 2 நாள் கழிச்சு தானே போறீங்க? 2 நாள் கழிச்சு போறோம்னா ஒரு டென்ஷனான விஷயத்துல உடனடியா ஒரு குறுகலான சந்துல ஒரு பாதுகாப்பற்ற நிலையில குடியிருக்காரு. பாதுகாப்பற்ற நிலையில குடியிருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த சந்துக்குள்ள எப்படியா போவேன்? அந்த ஒரு வண்டி போனா இன்னொரு வண்டி சந்துக்குள்ள அதே சந்துக்குள்ள திமுக சார்ந்த ஒரு முக்கிய அமைச்சரோ இல்ல வேற எவரோ ஒருத்தர் இருக்காருன்னா நீங்க போவீங்களா? பாரு, இல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறீங்க. பிரச்சாரத்துக்கு போறது இது ஒன்னானா? என்ன பேசுறீங்க? மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறீங்க. இல்ல மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறீங்களா? பாரு, ஓட்டு போட்டுருங்க. ஒரே ஒரு தடவை ஓட்டு போட்டுருங்க. அதான் நடந்தானே போறாங்க. இல்ல திரு அம்சத் அவர்கள், இப்ப இந்த விஷயத்துல நீங்க முதல்வர் அவர்கள் நீங்க கேக்குறீங்க. ஆனா அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்கட்சி தலைவருக்கும் இருக்கு இல்லையா? குறிப்பா டாக்டர் ஐயாவுக்கும் இருக்கு, ராமதாஸுக்கும் இருக்கு, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கு. யாருமே போகலையே. இறந்த பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு உட்பட இறந்த பிறகு சீமான் அவர்கள் போனாரு. சீமான் அவர்கள் போனாரு. திருமாவளவன் தேர்தல் பிரச்சாரத்துல திரு சீமான் அவர்கள் இருக்காரு. உடனே தகவல் தெரிஞ்சோம்னா உடனே காலையில போயிட்டு நேர்ல போயிட்டு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துறாரு. அப்போது என்னன்னா, அவருக்கு தன்னுடைய வழி புரிகிறது, அந்த இனத்தினுடைய வழி புரிகிறது, அவருடைய இழப்பு எந்த அளவுக்கு மக்களை பாதிக்குங்கிறது திரு சீமான் அவர்களுக்கு புரிகிறது. நேரடியாக செலுத்தாரு, அஞ்சலி செலுத்துறாரு. ஏன் மற்றவர்கள் போலன்னா அது அவங்க நாங்கெல்லாம் போலையா? ஏப்பா நாங்க போலையா? நானும் தாங்க போனேன். அப்புறம் என்ன? மக்களை போன்றவர்களை கேட்கல. ஆட்சியும் அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கள் ஏன் போகல? 3 மணி நேரம் கால் கடுக்க காத்துட்டு கிடந்தேன். புரிஞ்சுக்கோ, சும்மா இல்ல.
3 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தா பாத்துட்டு வந்தேன். ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதாவது ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து சரியில்லாம ஒரு பெரிய ஒரு இது இல்ல, அப்ப அவரு அந்த சின்ன சந்துக்குள்ள இருக்கிறாரு, பாதுகாப்பு குறை இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. பாதுகாப்பு நீங்க தானே சொன்னீங்க பாதுகாப்பு. அதுதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளு. ஒரு முதலமைச்சர் போறாருன்னு சொன்னா ஏதோ அங்க இருக்கக்கூடிய உணர்ச்சி வசப்பட்டு எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டா அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாம் ஒரு போலீஸ் என்ன பண்ணும், உடனே ஒரு லத்தி சார்ஜ் பண்ணுவான், கூட்டத்தை கலப்பான். அப்ப ஒரு அன்வான்டா ஒரு பயம் இருக்கு. அப்ப அங்க போனா முதல்வருக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணும் ஒரு பயம் இருக்கு. முதல்வருக்கு இல்ல, லா ஆர்டர் ப்ராப்ளம் உண்டாகும். ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் இருக்காங்க. அப்ப அந்த மக்களை பார்த்தா உங்களுக்கு அப்படி தோணுதா? இங்க பாரு, நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்க ஏற்கனவே பறி கொடுத்து அவங்க எல்லாரும் ஒரு வருத்தத்துல இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல முதல்வரால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்கானுங்க. அப்படி திமுக உடன்பிறப்புகள் இணையதளத்துல அவர் வந்து ஒரு ரவுடி, அவர் வந்து என்கவுண்டர் பண்ணியே காவல்துறை சுற்றுக்குன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்தலத்துல ஸ்பேஸ்ல பேசுறாங்க. திமுக சார்ந்தவர்கள் பேசுறாங்க. ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு ரவுடி, அவர் என்கவுண்டர் காவல்துறையை பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் ஏன் பேசுறீங்க? ஏன்னா அவர் திமுக எதிராக நிறைய கருத்துக்கள் பேசிருக்காரு. ஐயாவே பலமுறை சொல்லியிருக்காரு. அவர் வந்து பல சம்பவங்கள்ல வழக்குகள்ல அவருக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லி ஐயாவே பேசியிருக்காரு. ஏன்னா திமுக இருக்கிறவங்க எல்லாம் படிச்சு பட்டம் பெற்றவர்கள், அவர்கள் மேல எந்த வழக்கும் இல்ல. கள்ள கடத்தலோ ஆள் கடத்தலோ இல்ல கொலையோ எதுவுமே திமுக வழக்கு இல்ல. ஒண்ணும் இல்ல, தேர்தல் ஆணையத்துல 234 தொகுதிகள் 180 தொகுதிகளை திமுக போட்டிடுதுன்னா அந்த எம்எல்ஏ கூட லிஸ்ட் எடுத்து பாருங்க, யார் மீது எவ்வளவு வழக்குன்னு. ஒண்ணும் இல்ல, இப்ப சமீபத்துல வந்து ஒருவர் வந்து அந்த இதை வெளியிட்டு இருந்தார், யார் யாரு மேல எவ்வளவு குற்ற பின்னணி வழக்குகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் எடுத்து பேசுங்க. இல்ல முனைவர் காமாட்சி ஐயா, இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது பண்ணியிருக்கோம். இதே பாண்டில் தான் சீமான் அவர்களும் பேசினாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பிரச்சாரங்கள்ல கலைஞர் அவர்களும் பேசினாரு. ஒரு வயசான கிழட்டு திருட்டு பைய அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அந்த கதையை ஒப்பிட்டு கலைஞர் அவர்களை சொன்னாரு. அப்ப சீமான் அவர்களை கைது செஞ்சுட்டோமா? நம்ம ஏற்கனவே வெந்த பொண்ணுல வேலை பச்சிருக்க மாதிரி நீ வேற கேள்வி கேட்டா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? நானு பாவம் போனா போகுதுன்னு சொல்லி எங்க முதல்வர் விட்டு வச்சிருக்காரு. அதே சீமானுக்கு ஒரு பார்வை, சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு பார்வை. அதாவது அவரு பாவம் போனா போகுதுன்னு சொல்றது யாருன்னா கஞ்சா காய்ச்சிருவங்க, அதாவது கஞ்சா விக்கிறவங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சிருவங்க, அப்படி அவங்க சொல்றாரு. அதாவது நீங்க பேசுறது எப்படி ஐயா? தமிழ்நாடு இல்ல இந்தியாவே சிரிக்குது தமிழ்நாட்டை பார்த்து. நீ எங்க இருந்து வர அப்படின்னு தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. உடனே அவங்க கேட்கறாங்க கள்ளச்சாராயம் கட்சிறாங்களே, கஞ்சா வைக்கிறாங்களே, படுகொலைக்கு நடக்குது, அந்த மாநிலமான்னு கேட்கலாம். ஆமான்னு சொல்லு. பெருமை நீங்க வேணா பெருமையை பேசலாம், நாங்க பேச முடியலையே. பேச முடியலன்னா எதுக்கு போறேன்? ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிருக்கு. ஆமா, மாணவர்கள் கையில மதுபாட்டில கொடுக்குறாங்க, தீபாவளியை முன்னிட்டு டெட்ரா பாக்கெட்ல கோட்டரை கொடுக்குறாங்க. டெட்ரா பாக்கெட்ல கோட்டர் கொடுக்குற தெரிய அரசுக்கு சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு குடிநீர் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். இன்னமும் அந்த மக்கள் குடிநீர் கஷ்டப்படுறாங்க. வாங்க நேர்ல வாங்க, போமா போவோம். ரெடிதான், அங்க வெள்ளக்காடு இருந்து சிவகங்கையில ராமநாதபுரத்துல வெள்ளம் வடியாம ரோட்ல போற வண்டி போக முடியாம இருக்கு. அந்த வெள்ளத்தை எடுத்து பொங்கலுக்கு கொடுங்க. ஏன் இந்த மாதிரி பொய்யெல்லாம்? ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கையில இன்னமும் குடிநீருக்கு தட்டுப்பாடு. ராமநாதபுரம் பெரிய கம்மான்னு ஒண்ணு இருக்கு, தெரியும்? தெரியும். பெரிய கம்மால பாதி கம்மா தண்ணி நிறைஞ்சு கிடக்கு. அந்த ஒரு கம்மால தண்ணி அங்க இருக்கிற 2 மாவட்டத்துக்கு தண்ணி கொடுத்துட முடியுமா? அந்த அது 9 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு உள்ள கம்மா. அது 1 மீட்டர் ஒரு இல்ல 9 கிலோமீட்டருக்கு ரேடியஸ் உள்ள கம்மா, பெரிய கம்மானே பேரு. காகம் தாண்டாதான் அந்த கம்மாய பறந்து, அந்த அளவுக்குள்ள கம்மா அது. நீ என்னடா அந்த கம்மா சொல்ற தண்ணி கேக்குறீங்க? அங்க இருந்துதான் தண்ணி வருது, பம்பிங் பண்ணி தண்ணி வருது. எங்க வருது? ஆமா, ராமநாதபுரம் பரமக்குடி. ஐயா, இப்ப நம்மளோட திமுக அரசு குறிப்பிட்ட சில நபர்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து நம்ம டார்கெட் பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. குறிப்பா கிஷோர் கே சுவாமி அவர்கள், சாட்டை துரைமுருகன் அவர்கள். எப்படி ஆளு தெரியுமா உனக்கு? எப்படி ஆளு? உங்க நண்பர் அவர் கிஷோர் கே சாமி, நீங்க சக விருந்தினரா பல முறை உங்களோட விவாதத்துல பங்கேற்றிருக்காரு. அதெல்லாம் வேற. இப்ப இவரு தான் பேசுறாரு. இவரு எப்ப சீக்கிரமா இவரையும் தான் கைது பண்ண போறாங்க. இவரு ஆள் வச்சு அடிச்சிட்டீங்க, அடுத்து கைது பண்றதுதான் வேலை. இல்ல இப்ப திமுக தான் வந்து அடிச்சிச்சுன்னு சொல்றாரு. அவர் அதான் சொல்லுவாரு. இவரு தண்ணிய போட்டுட்டு அங்க இருக்க பாருக்கு முன்னாடி இருக்க தாராள் பண்ணாக்க அப்புறம் அடிக்காம இவர் தண்ணிய போட்டு இவராக தகராறு போனாரு திமுக காரங்கிட்ட. இவரு தண்ணி போட்டாரா அவன் தண்ணி போட்டானா எனக்கு பாத்தாரு. சரியா? ஆகையினால அந்த இடத்து பாரு கிட்ட இவருக்கு என்ன வேலை? இப்ப இருக்கிற ஆபீஸும் பார்ல தான் இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்? அப்போ இல்ல லைட்டா போட்டுட்டு அப்படியே பேசுறதுக்கு வந்திருக்கோம். இந்த ஆபீஸ்க்கு கீழேயே பார் தான் இருக்கு. இல்ல அப்போ இது 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு பாரு தண்ணி அடிக்கிறதுக்கு நீங்க அந்த மாதிரி ரிலேட்டட் பண்ணி பேசலாம்.
தெருக்கு தெரு சந்துக்கு சந்து நல்ல ஜோரா நாங்க திறந்து வச்சிருக்கோம், மக்களே வாங்க அப்படின்னு நீங்க அழைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். வச்சிருக்கோம். கள்ளச்சாராயத்தை குடிக்காங்கன்னா நாசமா போயிருவீங்க, விஷச்சாராயத்தை குடிக்காதீங்க, நாங்க காட்சி விக்கிறோம், அதை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகுது. அரசு சாராய கடையில குடிக்கான்னு சொல்றோம், அதை குடிக்க மாட்டேன்னு சொல்லி இல்லைங்கய்யா. அரசு கடையில விற்கக்கூடிய சாராயத்தை குடிப்பது நல்லதா கெட்டதா? கண்ண, சாராயம் குடிப்பது நல்லதா கெட்டதான்னா நல்லது இல்ல, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. சரியா? நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஸ்லோ பாய்சன் தான். ஏன்னா ஆல்கஹால்ங்கிறது ஸ்லோ பாய்சன் தான். ஆல்கஹால் நாட் நெசசரி டு லைஃப். ஆனா இது உலக நாடு பூரா இது இருக்கு. இது இன்னைக்கு நேற்று இல்ல. சோமபானம் சுறாபானம்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை பறியிட்டு தான் வந்திருக்கானுங்க. ஆகையினால இத வந்து ஒழிக்க முடியாது. இது மதுங்கிறது மாதுங்கிறது பழமொழி. ஒழிக்க முடியாதுனால அது ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும்ல. கட்டுக்குள்ளதான் நாங்க வச்சிருக்கோம். எப்படி நாங்க விக்கிற டாஸ்மாக்ல சாராயத்தை நீங்க குடிங்க, ஆமா, கள்ளச்சாராயத்தை குடிக்காதீங்க. அதை நீங்க குடிக்கிறதுனால எங்களுக்கு லாபம் கம்மியாகுது. அதனாலதான் நாங்க வந்து பணங்கள்ல தென்னங்கள்ல கொண்டு வர மாட்டோம். நாங்க இப்ப டெட்ரா பாக்கெட் போடுறோம், கவலைப்படாத. 90 ml தனியா இருக்கும், வெறும் 50 ரூபா 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வாங்கிக்கோ, குடி போ. 50 ரூபா கூட அவன் பாக்கெட்ல வச்சு வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஆமா, அதுல தெளிவா இருக்கீங்க. கண்டிப்பா நிறைவான உங்களை கருத்தை பதிவு செய்யுங்க. இன்றைய தினம் டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாரு, நம்ம பார்க்கிறோம். எங்கடா இவ்வளவு நேரம் ராமதாஸை பத்தி கேட்காம இருக்கு? அவர் தானே மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாரு, தன் உயிர் மூச்சு வரைக்கும் பாட்டாளி மக்களுக்காக நான் நிற்பேன்னு சொல்றாரு. வன்னியருக்காக நிற்பாரு, பாட்டாளி மக்கள் வன்னியருக்காக நிற்பாரு. அந்த அறிக்கையை நான் வந்து இப்ப சொல்றேன், அது வன்னியர்களுக்கானதா இல்ல பொதுமக்களுக்கானதா நீங்களே முடிவு பண்ணுங்க, மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. நாங்க 4500 அரசு பள்ளிகள்ல வந்து தலைமை ஆசிரியர்கள் இல்ல, இதனால கல்வி தரம் வந்து கடுமையான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாரு. இதுல எல்லாம் வந்து அரசு முனைப்பு காட்டணுமா கூடாதா? கல்வித்துறையில நம்ம வந்து மேலோங்கி போயிட்டோம், மற்ற மாநிலங்களோட நம்ம எவ்வளவோ முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்றோம். 4500 அரசு பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர் ஹெட் மாஸ்டர் இல்ல, நியமிச்சோமா அரசு அப்படின்னு டாக்டர் ஐயா கேள்வி கேட்கிறாரு. இல்ல, இந்த 4500 தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் இந்த ஆண்டு ரிட்டையர் ஆயிருக்காங்க. இனிமே வந்துதான் நாங்க ஃபுல் பண்ணுவோம், புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் பள்ளிக்கூடம் திறந்திருக்கு, நாங்க காலக்கிரமத்துல அதெல்லாம் ஃபுல் பண்ணுவோம். அந்த கவலை அவருக்கு. நீங்க இதை இப்படி கேட்க கூடாது. இப்ப 4500 பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர் இல்லைன்னா என்ன? இப்ப இருந்தா என்ன? டாஸ்மாக் கடையில ஆள் இருக்கா வியாபாரம் பண்றதுக்கு? 2 பேர் அரசு ஊழியரா, 2 பேரும் எக்ஸ்ட்ரா வேலைக்கு போட்டிருக்கோமா, அதுல ஜோரா விற்பனை ஆகுதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இப்ப எக்ஸாம் இல்லையா, இது வந்து வன்னியர்களுக்கானதா இல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கானதா? இந்த குரல் கொடுத்திருக்காருல்ல, அறிக்கை கொடுத்து கேட்கறாரு இல்லையா அரசுக்கு? இல்ல வன்னியர் மக்களுக்காக ஒட்டுமொத்த சமூகம். வன்னியர்கள் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதி வேலை கிடைக்காம உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அதுல அது இதுலயும் வந்து சாதி உள்நோக்கத்தை தான் இந்த வைக்கிறாரு, அறிக்கை விட்டுருக்காரு. எம்பிசி கோட்டால உள்ள வந்துரும். எனக்கு என்ன கேள்வினா, இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் வன்னியர், அவர் வன்னியர்களுக்காக செயல்படுறாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சமூகம்? அவர் யாருக்காக செயல்படுறாரு? அவர் மக்களுக்காக. திராவிடர்னா சாதி கிடையாது, திராவிடர்களுக்கு சாதி கிடையாது, எங்களுக்கு. ஆனா தமிழர்களுக்குன்னா சாதி வந்துடும். ஆமா, இதை சொல்லிதான் 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரியும். சரி, ஓகே. நிறைவான உங்களை கருத்தை பதிவு செய்யுங்க. பல இது மாதிரியான விவகாரங்களில் வந்து மேற்கோள் காட்டிட்டே வர்றாரு ராமதாஸ் ஐயா. குறிப்பாக இந்த 4500 பள்ளிகளில் ஹெட் மாஸ்டர் இல்லை அப்படின்றாரு. இதனுடைய தீவிரத்தன்மை அரசு உணர்ந்திருக்கா? ஐயா அவர்கள் பேசும்போது கூட சொன்னாரு, அவர் வன்னியர்களுக்காக போராடக்கூடியவர் ஐயா ராமதாஸ் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னன்னா தமிழ் குடி தாங்கி அப்படிங்கிற ஒரு பெயர் ஐயா அவர்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு சிக்கல்களுக்கு, ஆமா, பல்வேறு சமூகங்களுக்கு குரல் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னமும் தன்னுடைய கட்சியில ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக தான் இருக்க வேண்டும் என்று இந்திய அளவுல ஒரு கட்சி இருக்குன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். ஒரு சமூகத்தையும் 2 சமூகத்தை இணைக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா காலப்பாட்டுல சாதியத்தினுடைய தான் திராவிடத்தினுடைய பெரும்பாட்டியா அண்ணன் திருமாவர்களையும் இல்ல, அண்ணன் திருமாவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யாரு? பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் தானே இருக்காரு. என்னமோ அங்கதான் இருக்காரு, இங்க எனக்கு எப்படி திமுக பண்ணுங்க? ஏன் திமுக தான் ராசா இருக்காருல்ல, ஆமா துணையில இருக்காருல்ல, அப்புறம் என்ன துணையில வைக்கிறீங்க? துணை முதல்வர் கொடுக்கலாமா? அவரு முதல்வராக்கி அழகு பாருங்க. எம்பியா இருக்கவரை போய் என்னத்த துணை முதல்வர்? எம்பியா இருக்கக்கூடியவர் துணை முதல்வராக இருக்கக்கூடியதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதா? அது எம்எல்ஏ வந்து அதுக்கப்புறம் தான் வர முடியும். 6 மாசத்துல நீ சொல்லி நான் என்ன வைக்கிறது? எங்களுக்கு தெரியும், அந்த வேலை நீ பார்க்க வேண்டாம். இப்ப நீங்க சொல்றீங்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித், அவரெல்லாம் வந்து நாங்க முன்னிறுத்திருக்காங்க, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க ஒரு முன்மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க. ஆனா பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காங்கிரஸினுடைய இந்த தோல்விக்கு வந்து ராகுல் காந்தி கார்கேவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு, தலித்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் உங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் பிரதமர் இல்லப்பா,
அவர் ராவணன், 10 தலை ராவணன். அவர் பேச்செல்லாம் அப்படித்தான் அப்ப ராவணன்னா போய் பேசுவாரா? ராவணன்னா தவறானவரா? தமிழினத்தினுடைய பாட்டன் ராவணனை நீங்க இழிவுபடுத்தி பேசுவீங்க அப்படித்தானே? ஆமா, அதை கேட்டுங்க, தமிழர்கள் எல்லாம் கேட்டுங்க. அப்ப என்னன்னா, இங்க தமிழர்கள்னா தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒருவன்னா அவனை நீங்க தவறா பேசுவது. 10 தலை கொண்டு வரவன 10 தலை வச்சிருந்தாரா? கலைப்பத்தில் சிறந்தவன் ராவணன், அவனை 10 தலை கொண்டவன் சொல்லிட்டு ஜண்டுபாம் விளம்பரத்துல தவறா பேசுவது. இவர் சொல்றாரு ஐயா மோடியோட ஒப்பிட்டு பேசுறது. ராமாயணம் மகாபாரதமே கட்டுக்கதை புனையப்பட்ட செய்தின்னு நான் சொல்லி அப்புறம் ஏன் சொல்லும் போது எதுக்கு அவனை ராவணோட மாதிரி சொன்னா தானே உங்களை மாதிரி முட்டாள அதை சொல்றதுக்கு வேற யாருமே இல்லையா? சொல்லுங்க. பிரதமர் மோடி அவர்கள் இன்னொரு கருணாநிதினு சொல்லுங்க. ஏவா மோடிய போய் கருணாநிதியோட அவரு நாட்டினுடைய பிரதமர். நீங்க ஆனா ராவணன் அவர்கள் தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பாட்டனாக இருக்கக்கூடிய ராவணன் நீங்க அவரோட ஒப்பிடுவீங்க. எப்படி ராவணன் தமிழ் சங்கத்துக்கு என்ன பண்ணாரு? தமிழ் சமூகத்துக்கு என்ன பண்ணாருன்னு சொல்ல கொஞ்சம் நீங்க சொல்லுங்களா. அப்ப தெரியல, ஒண்ணுமே தெரியல. ராவணன் ஒண்ணுமே தெரியல. ராவணன் இங்க பாரு, ராவணன் ராமாயணத்து கதையில தான் ராவணன் வர்றாரு. ராமாயணங்கிறதே புனையப்பட்ட கதை, புரிஞ்சுக்கோ. அந்த கதையில அது ஒரு கதாபாத்திரம், அவ்வளவுதான். அத கதாபாத்திரமா தான் பாக்கணுமே தவிர இப்ப இப்படி தமிழ் கதை தானே, கதையை எதுல வேண்டாலும் ஒளிபரப்பு பண்ணலாம். அத நீங்க சொல்றீங்களா, புராண இதிகாசம் எல்லாம் பொய் புரட்டுன்றீங்களா? அந்த ஏன் மக்கள்கிட்ட திணிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். மக்கள் பொழுதுபோக்கா பாக்குறாங்க, திணிக்கல. எல்லாமே பொழுதுபோக்கு. அதுக்கு பேரு என்ன? டிவிக்கு என்ன? இப்ப நம்ம பேசுறோமே இதுக்கெல்லாம் என்ன? இதெல்லாம் பொழுதுபோக்கு ஸ்தாபனம். பொழுதுபோக்குறதுக்கு மக்கள் பாக்குறாங்க, அவ்வளவுதான். இத பார்த்துட்டு எல்லாம் அறிவுஜீவிய வளர்த்துக்கணும். டாக்டர் ஐயா ஒருபோதும் மக்கள் தொலைக்காட்சியில இந்த கமர்ஷியல் சினிமாவோ கண்ட சினிமாவோ ஒரு நாளும் போட்டதில்லை. அவர் தமிழ் சமூகத்திற்காக தமிழ் சார்ந்த இந்த விவசாயம் சார்ந்த இது சார்ந்ததுதான் அவருடைய நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்ப அவருடைய தொலைக்காட்சி உயர்ந்ததா, தங்களுடைய தொலைக்காட்சி உயர்ந்ததான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அவர் மருத்துவத்துறையில அவருடைய மகனுக்கு மருத்துவத்துறை அமைச்சரா வாங்கி கொடுத்து 10,000 கோடிகளை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. எப்படி இந்த 30,000 கோடி ரூபாய் உதயநிதி பண்ணாருன்னு சொல்லி முன்னாள் 30,000 கோடி இல்ல 3 லட்சம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இல்ல நான் கேட்டு 30,000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க ஒரு ஆடியோ. சிபிஐ கேஸ் இன்னமே அன்புமணி ராமதாஸ் மேல நடக்குதா இல்லையா? அதெல்லாம் சொல்லுங்கப்பா. ஏன் நீங்க பேசுறீங்க? உங்களோட இருவரோட கருத்தை பகிர்ந்தமைக்கு